நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒரு சிறப்பான பதிவாக சொல்வார்கள், சொந்தமாக தொழில் தொடங்கு கைகளை நம்பி சுற்றும் இந்த பூமியும் தான் உன் கால்களில் தம்பி அப்படின்வாங்க. காரணம் என்னென்னா, இந்த பூமி எங்கேயோ சுற்றுது இல்லைங்க, நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி ஒரு வெற்றியாளராக இருக்கின்ற போது பூமி உங்கள் காலை தான் சுற்றி சுற்றி வரும். அது பதிவாகத்தான் சென்ற வாரம் பார்த்தோம். யார் ஒரு மிகச்சிறப்பாக குன்னூர் வெலிங்டன்லேருந்து கல்கி கவியரசு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பதிவை சொன்னார். அவரை நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவரிடம் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் அவருடைய வெற்றி பதிவுகளை. அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம ஈரோடு பக்கத்தில்ங்க, அந்த ஈரோடு பக்கத்தில் அக்கரை கொடிவேரி என்ற ஒரு இடத்துலேருந்து நித்யா அவங்க பெருங்காயம் தயாரிப்பில் ஒரு சாதனை பெண்மணியாக என்று பல இடங்களில் பேசப்படுகிறார். அவருடைய அருமையான குணமுள்ள மனமுள்ள மருத்துவ குணமுள்ள அந்த பெருங்காயம், அதில் இன்னும் நிறைய பெருங்காயத்தில் பெரிய பெரிய விஷயத்தை கேட்க போகிறோம். தொடர்ந்து மேடம் நித்யா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சாரி பிஸ்னஸ், அதாவது புடவை வணிகத்தில் தனக்கென பெரும் புரட்சியை செய்திருக்கார். புடவை 6 கஜம் 8 கஜம் 9 கஜம்னுவாங்க. இவங்க செய்த சாதனைகள்லாம் 100 கஜத்துக்கு மேலே இருக்குது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சாதனை செய்தவர். சென்ற வாரம் என்ன பேசினார்ன்றது நினைவிருக்கும். இப்போ என்ன பேசுவார், அதான் நம்ம வினிஷா பிரஜா அவர்களை மீண்டும் வருக என்று வணங்கி வரவேற்று பேசப் போகின்றோம். ஓகே, இன்றைக்கி மண் வளம் மனித வளம் உணவே மருந்து நிறைய டாபிக்ஸ் பேசும்போது அந்த மண் வளத்தை குழந்தைங்க மன வளமாக மனசில் போய் பதித்து தன்னுடைய வெற்றி பயணத்தை மேலும் தொடர்கிறார். அவர் தான் சுபாங்கி உமாபதி. சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக அவரை வணங்கி வரவேற்றவரோடு நாம் பேச போகின்றோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி மக்களிடம் இருக்கின்ற அந்த சுக்குநூறான மரங்களை தேக்காக மாற்றி திடமாக மாற்றி தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், இல்லை வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடவே வேண்டாங்க. அப்படி வாடாத செடியை பற்றி தான் என் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. வாடாத மனதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன்ட்டு ரொம்ப சிறப்பாக தொடர்ந்து பேச போகிறாங்க. அவங்க தான் மிதிலா லக்ஷ்மி. அவரை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தன்னுடைய அருமையான இசைப்பணி மூலம் ஒரு மிகச்சிறந்த இசை தயாரிப்பாளராக, எழுத்தாளராக, பாடகியாக தொடர்ந்து மின்னுகின்றவர் தான் திருமதி ஏஆர் ரெஹானா. அவருடைய இசை பயணத்தில் பல இடங்களில் நாம் மனதளவிலே நீந்தி நீந்தி மகிழ்ந்திருக்கிறோம். இந்த அவரிடம் பல அருமையான கருத்துக்களை ஏந்தவிருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து அவரை நாம் வருக வருக என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம் மேடம், வாழ்த்துக்கள். இப்போது நாம் யார்கிட்ட ஃபஸ்ட்டு பேச போகிறோம்? இன்றைக்கி காலையில் ரெக்கார்டிங்கா மத்தியானம் ரெக்கார்டிங்கா? காலையிலே செய்யலாமா? ஓகே. ஆனால் காலையில் இன்றைக்கி டிஃபன் சாப்பிடாமல் வந்துட்டாங்க, எனக்கான உணவு உடனடியே வேணும்னு. இதை பாருங்கள், ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் அடுத்த நிமிஷம் இந்தாங்க ஃபுட்டு. என்ன சூப்பரான ஃபுட், யார் கொடுத்தது? கல்கி கவியரசு. அவங்ககிட்ட பேச. நீங்கள் MBA HR. ஆமாம் சார். ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனிதவள மேம்பாட்டில் மிகச்சிறந்த ஒரு சாதனையாளராக, அதில் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மராக வந்தவங்க. திடீர்னு ஏங்க இந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டீங்க? சார், வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு ஆவரேஜான மந்த்லி சேலரி வாங்கி வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு அதில் விருப்பங்கிறதே இருந்ததில்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அடிப்படையில் எங்கள் குடும்பம் சாதாரணமான ஒரு குடும்பம். அப்பா போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். வீட்டில் 4 குழந்தைங்க, நான் தான் மூத்த பொண்ணு. ஸோ ஒரு அப்பாவுடைய சம்பளத்தை வச்சு குடும்பத்தை கொண்டு போகிற இல்லத்தரசியாக எங்கள் அம்மா இருந்தாங்க. அந்த காரணம் என்னவோ என்னை மாற்றுறதுக்கு ஒரு சூழலாக இருந்தது. ஒரு ஆவரேஜான வாழ்க்கை வாழக்கூடாது, பெண்களாக இருந்தால் அடுப்படியிலேயே இருக்கணும், இல்லை சமைச்சு போடணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், இதையெல்லாம் கடந்து நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், பொருளாதார ரீதியாக குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஒரு சின்ன பொருள் கேட்டால் கூட அம்மா என்ன சொல்லுவாங்க, வெயிட் பண்ண அப்பா சேலரி வரட்டும் வாங்கி கொடுக்குறேன், இல்லை அப்பா சம்பளம் வந்தால் தான் பண்ண முடியும், இல்லை ஒரு பொருளை 4 பேருக்கு பங்கி தான் கொடுக்க முடியும், அப்படிங்கிற சூழலை மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சதுக்காக ஒரு சுயமான தொழில் முனைவோராக வரணும்னு நான் விருப்பப்பட்டேன். சூப்பர். அதான் நான் ரொம்ப இவ்வளோ பாராட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு தனி காரணம் இருக்குது. உங்கள் ப்ரொஃபைலில் பார்க்கின்ற போது நிறைய நேரம் உங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் வச்சுட்டு சமைக்கிறீங்க, அனுப்புகிறீங்க. ஓகே. ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு அது 2 நாளைக்குள்ளே இருக்குது. ஆமாம் சார். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வர்ற 2 முக்கியமான இவங்க குக் லீவ் போட்டாங்க. ஆமாம் சார். என்னங்க இது பதவிப்பான எப்படி நான் இதை கொடுக்குறது? அந்த மாதிரி சூழலில் நிறைய பேர் இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி, சார்
உங்களுக்கு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு தரணுங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலை, நீங்கள் நானே சொல்கிறேன் அவங்க நல்லா சமைப்பாங்க அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா? என்னது சார்? அது ஒரு பெரிய கலைபரம்னே சொல்லலாம். நானே எனக்குள்ள ஒரு இருக்கிற சக்தியை உணர்ந்த இடமும் அதுதான் நான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் ஒரு சமையல்காரரை நம்பி ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்டை நடத்திட்டு இருந்த எனக்கு அன்னைக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி மாதிரி இருந்தது. உன்னை நீயே ஏன் நீ நம்பலை அப்படிங்கிறதுக்கான விடையும் எனக்கு அந்த இடத்துல தான் கிடச்சிது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, அன்றைக்கி செஃப் வந்து என் பொண்ணு ஊரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, கல்யாணத்தில் ஒரு பிரச்சனைங்க, நான் உடனடியாக போய் ஆகணும், நாளைக்கு காலையில் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட லீவ் வாங்கிட்டு போகிறாரு. நாளைக்கு காலையிலன்னா அடுத்த நாள் காலையில் ஃபங்க்ஷனு, ஒரு நாள் தான் இடையில இருக்குது. அவர் கிளம்பி போயிட்டாரு. போகிற வரைக்கும் ஒரு ஃபோன் ஆனில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை. அந்த விசேஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கிரகப்பிரவேச விசேஷம். என்னால் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிடுறேன்னு என்னால் சொல்ல முடியாது. அதை வந்து அவங்க ஒரு தப்பான ஒரு சகுனமாக நினச்சிப்பாங்க. என்னடா வீட்டோட ஆரம்பமே இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிடும். அப்படிங்கும்போது ஒரு 7 அசிஸ்டண்ட் மட்டும் இருந்தாங்க, காய் கட் பண்ணி கொடுக்குறக்கு, வேலை செய்கிறக்கு. இவங்களை வச்சு நான் பெரிய அளவில் சமைச்சதுங்கிறது முதல் ஃபங்க்ஷன் அதுதான். கிட்டத்தட்ட 300 பேருக்கு காலை உணவு, மதிய உணவு அப்படிங்கிற வகையில் நான் சமைச்சதில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுங்கிறது அதுவாக தான் இருக்க முடியும்னு என்னால் சொல்ல முடியும். சூப்பர். இப்போ அன்றைக்கி வந்து அவர் மிஸ்டர் கவியரசு சாருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவர் சாப்பிட்டு பார்த்தாரா? சரி, அவர் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணார். ஏன்னா இல்லை சார், அப்படி கிடையாது. சொல்லப்போனால் ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி நம்ம சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி டு ஈட்டுங்கிற மாதிரி விற்கக்கூடிய பொருட்கள் கிடையாது. இட்லி சாம்பார் அப்படின்னாலே, நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டுக்கு அப்படின்னாலே ஒரு ஃபுட்டுக்கு 4 பதார்த்தம் செய்யணும். ஒரு சட்னினா நீங்கள் ஒரு 3 சட்னி கூட வைக்கணும், அது கூட ஒரு சாம்பார் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய செய்யணும். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் கலராக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் சார், அது ஒரு காம்போ தானே. எப்போவுமே ஒரு உண்ணக்கூடிய உணவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கண்ணை கவர்ற மாதிரி இருக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலான எந்த ஒரு ஃப்ளேவர்ஸும் நாங்கள் ஆட் பண்ணுறது கிடையாது. இயல்பான மல்லித்தலை அப்படின்னாலும் அதுக்கு ஒரு கலர் இருக்குது, ஒரு நிறமி இருக்குது, இயற்கையான நிறமி இருக்குது. தக்காளிக்கு ஒரு நிறமி இருக்குது. இது இருந்தாலே போதும், உங்களுக்கு செயற்கையான எந்த நிறமூட்டிகளும் தேவையே கிடையாது. ஆனால் நம்மளோட ஃபுட்டோட அரோமான்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை, அதோடைய கலர், பக்குவம், இதெல்லாம் பார்க்கும்போது அதை சாப்பிடணுங்கிற ஆர்வம் கஸ்டமர்ஸ்களுக்கு அதிகம் ஏற்படும் சார். என்னென்ன விதமான ஃபுட்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? அவங்க ஆஸ்திரேலியா, கனடா அங்கெல்லாம் சாப்பிடக்கூடிய அவங்க சாலட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க. நம்ம ஊர் உணவுகளை பொறுத்தளவில் அவங்க வந்து டயட் அப்படிங்கிறதுல வந்து வீக்லி 3 days எக்ஸசைஸ் வைப்பாங்க. எக்ஸசைஸ் வைக்கிற அன்னைக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபுட் எடுத்துப்பாங்க. நம்ம ஊர் ஃபுட்டு அதிகமாக எடுப்பாங்க. நம்மளோட ஒயிட் ரைஸ் எல்லாம் வந்து ஃபாரினர்ஸ் சாப்பிடுவாங்களானே நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே வந்து நம்மளோட ஒயிட் ரைஸ், ரசம்லாம் அவ்வளோவா ரொம்ப பிடிக்கும். இப்போ அஜினமோட்டோ, அப்புறம் இந்த சோடா மாவு, இதெல்லாம் கலந்தா வந்து ஃபுட் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் சாஃப்டராக டேஸ்டியராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பட் ஆனால் அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் கலக்குறீங்களா? இல்லை மேம், அந்த மாதிரியான எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா மற்ற இடங்களில் வந்து நமக்கு எஃப்எஸ்ஐன்னு சொல்லக்கூடியது ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் உணவு தர கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஆர்மி சார்ந்த முப்படை தளபதிகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அது ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலான ஏரியா. வெளியே இருந்து நீங்கள் ஒரு பொருள் உள்ளே கொண்டு வரணுன்னாலே பலதரப்பட்ட செக்கிங்கை தாண்டி தான் உள்ளே வரும். நீங்கள் மற்ற இடங்களுக்கு போகிற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸை கூட நீங்கள் உள்ளே கொண்டு போக முடியாது. அதே மாதிரி உள்ளே எங்களுக்கு வந்து வாரத்தில் 3 முறை மெடிக்கல் செக்கப் நடக்கும். உள்ள சமையல் செய்யக்கூடிய ஆட்கள்ல இருந்து பணியாளர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் மருத்துவ பரிசோதனை பண்ணுவாங்க. ஏன் அவங்க அதுக்காக மெடிக்கல் எக்ஸாமின் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 700 அதிகாரிகளுடைய உயிர் பாதுகாப்பு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற வகையில் வந்து அவங்க அதில் ரொம்ப கண்ணோட்டம் செலுத்துவாங்க. அந்த வகையில் எனக்கு அங்கே இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதன் மூலமாக நிறைய பேரோட இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நம்ம தமிழ் மொழி, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா இதெல்லாம் தாண்டி ஆங்கிலம் இதெல்லாம் தாண்டி அவங்களோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்களுக்கு நம்ம ஊர் உணவு மேலே எவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சார். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். காரணம், நீங்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செக்யூரிட்டி, அதே நேரத்தில் அந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்கணும், அவங்களுக்கு உடலுக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்ற எந்த அக்கறையோடு நீங்கள் அவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்ற, அதனால தான் அந்த அந்த கதையிலே சொல்லலாம், அதில் வெற்றி பெற்றிருக்கீங்க. அதனால் மிகப்பெரிய பாராட்டுகள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் தான் சுயசார்பாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாம் நீங்கள். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக சார், அதை நான் சொல்லணும். இந்த நேரத்தில் நான் இந்த தொழிலுக்கு வந்ததுக்கான ஒரு பெரிய காரணம் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய தொழில்முறை குரு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அத்தை சூர்யா அவங்கள சொல்லணும். அவங்க மருத்துவராக இருந்தவங்க, மருத்துவத்துறையில் இருந்தவங்க. அவங்க தான் எனக்கு இதுக்கு ஒரு 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 மைல்கல்லாக இருந்தாங்க. எப்படின்னா, அவங்க ஆரோக்கியமாக சமைக்கணும், ஹைஜீனாக சமைக்கணும், அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டான உணவு சமைப்பாங்க. நான் அவங்க வீட்டில் வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த உணவு சமைக்கிற பக்குவம் அத்தைக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட இருந்து அப்படியே கொண்டு வந்தது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் வெளி உலகத்துக்கு வராங்க, சொசைட்டியில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பம் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் என்னோட கணவருக்கு, கவியரசுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கொரோனா டைமில் இந்த உலகமே வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஸ்தம்பிச்சு போகும்போது என்னோட கணவருக்கும் வேலை இழப்பு நடந்தது அவரோட நிறுவனத்தில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய கார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் அது வரைக்கும் ஒரு சைடு இன்கமாக வந்துட்டு இருந்த என்னோட பிஸ்னஸை மெயின் இன்கமாக நான் இன்புட் பண்ணி கொண்டு வரதுக்கு என் கணவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவோ அவமானங்களை சிரிச்சுக்கிட்டு அதையெல்லாம் தாண்டி இந்த கடைசி ஒரு 6 வருடங்களில் நான் வெளியே வர்றதுக்கு என் கணவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கு பேஸாக வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிற வகையில் வந்து நம்ம தொழில் செய்யணும், சமுதாயத்தில் நம்மளை பெரிய ஆள் ஆக்கிக்கணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குடும்பத்தையும் கைப்பிடிச்சுக்கிட்டே ஓட ஆரம்பித்தா வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம ஓட முடியும் அப்படிங்கிறத நான் அருமை அருமை. திரு கவியரசு அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஒரு மிகச்சிறந்த பதிவாக நீங்கள் சொன்னதை பார்க்கின்ற போது எனக்கு வேற ஒரு இது வரும். என்னென்னா, இன்றைக்கி இராணுவத்தில் இருக்கவங்க, எல்லை பாதுகாப்பு படையாகட்டும் அல்லது தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை, அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய அவங்களை நம்ம சல்யூட் பண்ணுறோம். காரணம், அவங்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய நாட்கள் எல்லையில் வந்து ஃபுட் இல்லாமல் இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு இருக்காது, ஃபியூ டேஸ் தான் இருக்கும். ஆமாம் சார். தொடர்ந்து இந்த பக்கம் வர முடியாது, தொடர்ந்து போகணும். அதுவும் போர்க்காலத்தில் மிகப்பெரிய அவர்களுக்கான சோதனைகள் அதிகம். அப்போ உணவு தேடி போகக்கூடிய சூழலே இல்லை. அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு ரொம்ப சுவையாக சூப்பராக இங்கே வந்து நீங்கள் இந்த ட்ரைனிங் பீரியடில் செஞ்சு போட்டிருக்கீங்க இல்லையா? நான் சொன்ன காரணம் என்னென்னா, அந்த டைமில் அவங்க இதை நினைப்பாங்க. கண்டிப்பாக சார். ஓகே. ஆனால் நிறைய இவங்க உங்களுக்கு இந்த வந்து ஆண்டுல சில பேர் வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த ஃபுட்டை நான் பல வருஷங்களாக நினைக்கிறேங்க, நான் எல்லையில் எவ்வளோ நாள் இருக்கேன் அப்படின்ட்டுலாம். ஒரு ராணுவ வீரர் சொல்லியிருந்தார் சார். அவர் ஆக்சுவலாக அவர் ஒரு முப்படை தளபதி, ரிட்டையர்ட் கமாண்டன்ட். அவர் என்னுடைய அங்காடிக்கு வந்திருந்தப்போ சாப்பிட்டுட்டு அவர் ஒரு நாள் சாப்பிட்டுட்டே இருக்க அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. நான் ஒருவேளை சாப்பாடில் காரமாக உணவை நம்ம கொடுத்துட்டோமோ. அவர் எமோஷ்னலி கண்ணை தொடச்சிட்டு என்கிட்ட சொன்ன விஷயம், என் பாட்டி கையால் 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட அந்த சாப்பாடோட டேஸ்ட் வந்து இதில் இருக்கு. எங்கள் பாட்டி ரொம்ப ரொம்ப நல்லா சமைப்பாங்க. யாராவது ரொம்ப நல்லா சமைச்சா நான் அப்போ சொல்கிறது என்னென்னா, எங்கள் பாட்டி சமையல் மாதிரி இருக்குன்னு. அது ரொம்ப ரேர், லைஃப்பில் ஒரே ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அம்மாக்களை விட பாட்டி இன்னும் நல்லா சமைப்பாங்க. ஏன்னா அப்போ எல்லாமே நேச்சுரலாக அம்மியில் அரைச்சி எல்லாமே அந்த மாதிரி வந்ததுனால. அது இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போது இவ்வளோ நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட சமைச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்ம உணவில் எது ரொம்ப பிடிச்சிருக்கா, பிடிக்கவே இல்லையா, இல்லை அவங்க நாட்டு உணவை அவங்க மிஸ் பண்ணுறாங்களா? இல்லை மேம், நம்மளோட உணவு வகைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உணவகத்தில் எஸ்பெஷலி கோதுமையை வச்சு நான் ஒரு இனிப்பு பண்டம் தயாரிப்பேன். எப்படின்னா, கோதுமையை நைட்டே ஊற வச்சு அதை காலையில் பக்குவம் பண்ணி வேக வச்சு எடுத்து அதில் வந்து நாட்டு சக்கரை கலந்து நான் ஒரு இனிப்பு பண்ணுவேன். அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க அவங்க ஃபேமிலியோட. மேடம், இவங்களுடைய சாதனைகளை பற்றி ஒரு 2 வார்த்தை. அற்புதமான டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்கல்ல, அவமானம் பட்டு தான் இது. அவமானங்கள் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து. ஒவ்வொரு வாட்டி அவமானப்படும் போது நம்ம புது உத்வேகத்தோட இதை அவங்கள வந்து நம்மளுக்கு அவங்க எதிர்க்க நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய குளுக்கோஸ் எனர்ஜி மாதிரி தான். நம்ம அதை வந்து அது மைனஸாகவே எடுத்துக்கக்கூடாது, அது ப்ளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும். எத்தனை அவமானங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி போகிற அந்த ரெசிலியன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அற்புதமாக டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் ரொம்ப க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் சூப்பர். இராணுவம் என்பது அதிகாரம் மிக்கது, அவர்களுக்கு அதிகாரம் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வள்ளுவருடைய தனியான ஒரு அருமையான ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் என்னன்னா அன்புடைமை. அந்த அன்புடைமையோட உணவு. அதனால் நம்ம கல்கி கவியரசு அவர்களை அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த இராணுவ வீரர்களுக்கு பல இடங்களில் போனீங்கன்னா அவங்களுக்கான கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் இந்த போரில் வந்து அவங்களுக்கு பெருங்காயம் ஏற்படும், பெரும் காயம்.
அந்த பெருங்காயம் ஏற்படுற போர் வீரர்களில் நம்ம அதை படிக்கும்போது நமக்கு என்ன வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிடும்போது இந்த பெருங்காயம் தான் ஞாபகம் வருது. சார் இன்னொரு வாலி சார் மாதிரி வார்த்தையோட பயங்கரமாக விளையாடுறீங்க. அதனால் நமக்கு வந்து என்னென்னா சரி ஓகே அம்மா எனக்கு வந்து இதில் பெருங்காயம் போட்டிங்களா அப்படின்னு வச்சா இன்றைக்கி எல்லோரும் என்னென்னா நித்தியம் நீங்கள் பெருங்காயம் போடணும். நித்தியம் என்ன தினம். அப்போ நித்தியம் பெருங்காயம் போடணும் அப்படின்னா சரி ஓகே நித்தியம் பெருங்காயம் போடணுமா அப்படின்னா நல்ல பெருங்காயங்க அப்படின்னா நித்தியம் போடணும்னு நித்யா அப்படி ஞாபகம் வருது. என்ன அக்கறை கொடியேறி அந்த ஊரில் போனால் சூப்பரான ஒரு பெருங்காயம் கிடைக்கும். நார்மலி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வந்து ஒரு தரையில் கல் தரையில் போட்டு காலால் மிதித்து அப்படி தான் தயார் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்டெக்ட். அது வந்து இந்த கட்டிப்பெருங்காயம் மட்டும்தான் அப்படி செய்வாங்க. அது நாங்கள் அப்படி செய்யறதில்ல. நாங்கள் எங்கள் ப்ராசஸிங் வேறு. ஒரு மிகப்பெரிய காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியாகவும் மாறிடுது. கண்டிப்பாக. ஆனால் உங்களால் எப்படி நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்கீங்க? நம்ம பொருள் நல்ல பொருளாக இருந்தால் எங்கே இருந்தாலும் தேடி வந்து கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க சார். கண்டிப்பாக. அது இல்லாமல் நாங்கள் இருக்கிற இடம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். கொடிவேரிங்கிற ஒரு அணை டேம். ஆமாங்க, பெரிய அருவி. ஆமாங்க சார். ஒரு அழகான இடம் இல்லையா? ஆமாம். அங்கே வந்து ஒரு இந்த 3 months மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 monthsல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அங்கே. அதனால் அதில் நல்ல எங்களுக்கு சேல்ஸ் உண்டு. அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது? அதாவது ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் மேடம். ஃபேமிலி ஹஸ்பண்ட் வந்து டிஜிமாக ஒர்க் பண்ணுறாங்க. மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்தில் கேஜி டெனிம்ங்கிற ஒரு கம்பெனியில். அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் நம்மளுக்கு நல்லபடியாக ஆதரவு கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். அவர் வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. சென்னை பேஸ் எந்த மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் அவர் பார்ப்பாங்க, பையன் பார்த்துக்குவாங்க. மகிழ்ச்சி. இது ஒரு நல்ல ஒரு அருமையாக இவங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வெற்றிக்கு பின்னால் அந்த குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்புன்றது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இன்னொரு பாயிண்ட், எங்கள் மருமக வந்து இவங்க 2 பேர்த்த விட எனக்கு ரொம்ப கை கொடுக்குறாங்க. ரொம்ப ஆதரவு. மாமியார் மிச்சிய அவ்வளோ சந்தோஷமான ஒரு மருமகள் எனக்கு. அதை சொல்லி ஆகணும். You should be lucky actually. கண்டிப்பா மேடம், 100%. And she is also lucky. உங்களை மாமியாரா அமையறதுக்கு அவங்களும் லக்கி தான். இப்போ நாங்கள் பொதுவாக கேட்குறது என்னென்னா, எந்த சுய தொழில் முனைவோர் சாதனையாளர் வந்தால் நீங்கள் ஒருத்தர் மூலமாக எப்படி ஒரு அகல் விளக்கை வைத்து 1,00,000 அகல் விளக்குகளை நம்ம தொடர்ந்து ஏற்ற முடியுமோ, அதே போல் ஒரு சாதனையாளர் இங்கே வருகின்ற போது ஏன்னா இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நிறைய பேருக்கு சொல்லித்தரது உங்கள் பகுதியில் இல்லாமல் பல இடங்களில் அதுக்கான முயற்சிகள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால்ஸ் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்குறவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி கொடுக்குறேன். போட்டின்னு நினைக்கலையா? சில இது எங்களோட ரகசியத்தை நாங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான். இந்த சிறுதானியங்கிறது எங்கேயுமே யாருமே செஞ்சு கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதனால் எங்களோடதை நாங்கள் வச்சுக்கிறோம். ஆனால் சொல்லித்தரேங்க மேடம், அதில் எந்த இது. மகிழ்ச்சி, பாராட்டுகள். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அந்த 9 பொருட்கள் சொல்லி ஆரம்பிச்சிங்க. இப்போது இதெல்லாம் எங்கே கிடைக்குது? ஏன்னா நீங்கள் சொன்ன சிலதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாமே ஆப்கானிஸ்தானத்துலேருந்து தான் வருது. அதுதான் அங்கேருந்து வரவழைக்கிறீங்க? அங்கேருந்து வரும் நேரடியாக. இல்லை, நம்ம நிறைய கொள்முதல் பண்ணோம்னா அங்கேருந்து எடுக்கலாம். பட் இங்கே சென்னையில் கிடைக்குது சார். மதுரை பேஸ், மதுரையில் தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே வாங்குகிறோம், சென்னையிலையும் வாங்குகிறோம். இல்லை, பொதுவாக பெருங்காயம் சொன்னாலே கும்பகோணம் பெருங்காயம் அப்படின்ட்டு அதுக்கான தனி ட்ரேட் நேம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார். இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த கொடியேறி, அதாவது கொடிவேரி அக்கறை கொடிவேரி பெருங்காயம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நேம் கிடச்சிருக்கு. மேடம், இப்போது 140 கோடி மக்கள் இந்த பாரத தேசத்தில் இந்தியாவில் இருக்கிற இந்த சூழலில் அத்தனை மக்களும் உழைத்தால் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர முடியும்? அதுதான் வந்து எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக என்னுடைய ஃபேமிலி செட்டில்டு ஃபேமிலி இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தையே அவங்களுடைய உழைப்பு மூலமாக விளக்கியிருக்காங்க இல்லையா? பாராட்டுகள் அத்தனை பேரும். இவங்களை பாராட்டி உங்களுடைய இனிமையான வரிகள், இனிமையானது வரிகளும் இனிமை குரலும் இனிமை, அதனால் இவங்களை பாராட்டி உங்களுடைய வரிகள் என்ன? அவங்கள பாராட்டி இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். இந்த ப்ராடக்ட் வந்து யூனிக். எல்லாரும் இது எல்லா இடத்துலையும் மார்க்கெட் பண்ண முடியுமான்னு யோசிக்காமல், சரி இந்த ப்ராடக்ட் சரியாக கிடைக்கல, மக்களுக்கு சரியாக போய் நல்ல ப்ராடக்டாக சேரலை, அதை நம்ம நல்லா பண்ணால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அதான் வீட்டில் செட்டில் ஆகாமல், அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபியாக ஒரு லுக் இருக்குது, ஆனாலுமே அவங்க இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம்.
கண்டிப்பாக. அதாவது காபூல் அதை தாண்டி கிடைக்கிற விஷயத்தை இவங்க படிச்சுட்டு அந்த படித்த படிப்பை வைத்து இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த தொழில் செய்கிறாங்க. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மங்கையருக்கு படிப்பதற்கு என்ற காலம் மலையேறி விட்டது, இனி பெண்கள் மலையேற தொடங்கி விட்டார்கள். பாராட்டுக்கள் உங்களுக்கு, மிகச்சிறந்த பாராட்டுக்கள். சாரி அதை வந்து என்னால் ஒரு வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வினேஷி பிரஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? ஆன்லைனில் எப்படி நீங்கள் அந்த அளவுக்கு? நான் வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் வீவர்ஸோட நான் டைப் வச்சுருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நான் ஆர்டர் பண்ணிப்பேன். ஸோ நம்ம டேரெக்டாக நான் வீவர்ஸ் கிட்ட நான் காண்டாக்ட் வச்சுருக்கனால எனக்கு ரேட் வெளியில் கிடைக்கிறத விட எனக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ எனக்கு கீழே இருக்க ரீசெல்லர்ஸ்க்கு என்னால் கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்க முடியும். இல்லை, உங்கள் ப்ரொஃபைலில் ஒரு வித்தியாசமாக பார்த்தேன். என்னென்னா அட் அ டைமில் நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களில் எங்கெங்கே புடவைகள் தயாரிக்கிறாங்களோ அத்தனை புடவைகளும் என்னால் விற்க முடியும் அப்படின்ட்டு உங்கள் இணையத்தில் போட்டு. ஆமாம் சார், ஆமாம் சார். இந்த அளவுக்கு, ஏன்னா இது ஒரு பெரும் முயற்சி, சாதாரணமாக இல்லை. இப்போ நான் ஒரு புடவை வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு 10 தறி நெய்கிறவங்ககிட்ட வாங்கிட்டு அதை வந்து விளம்பரப்படுத்தி செய்யலாம். ஆனால் ஒரே நேரத்தில் தனி ஒருவளாக இருந்து இத்தனை இடங்கள்ல லிங்க் பண்ணி பண்றதுன்றது பெரிய, அது எப்படி சாத்தியமாயிடுது? கரெக்ட் சார். இதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும் சார் இனிஷியலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரம் சாரீஸ், மதுரை சுங்குடி காட்டன் சாரீஸ் ஃபேமஸ், கேரளாவில் வந்து கசவு சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ், கர்நாடகாவில் வந்து மைசூர் சில்க் சாரீஸ் ஃபேமஸ், பீகாரில் வந்து பகல்பூரி சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ், உத்தரப்பிரதேஷில் வந்து பனாரசி சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ், தெலுங்கானாவில் வந்து போச்சம்பள்ளி சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இதை நாங்கள் பிக் பண்ணுவோம், எது அங்கே ஃபேமஸாக இருக்கோ. ஸோ அந்த சாரீஸை வந்து நாங்கள் டேரெக்டாக வீவர்ஸ் கிட்ட அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட டைப் வச்சுப்போம். வச்சுட்டு நாங்கள் வந்து சாரீஸ் வந்து ரீசெல்லர்ஸ்க்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் கலெக்ஷன்ஸை. இப்போது மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக கிடச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. முந்திலாம் வந்து ஜிபே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபே யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. அதே மாதிரி வாட்ஸ்அப்லாம் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, இப்போ வாட்ஸ்அப் இல்லாத ஆளே கிடையாது. எதுனாலும் 10 minutes டெலிவரி, 15 minutes டெலிவரி. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டோம். நம்ம எது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குமோ, சீக்கிரம் கிடைக்குமோ, நம்ம அலையாமல் போகாமல். இப்போ ஒரு சாரீ வாங்கணும் அப்படின்னா ஒரு 1 hour ட்ராவல் பண்ணணும், அங்கே ஒரு 2 hours க்ரௌடில் நிற்கணும், அங்கே கொஞ்சம் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சில சாய்ஸ் பிடிச்சிருக்கும், ஒரு சிலது நம்மளுக்கு பிடிச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்குது. இது ஆன்லைன்னா நீங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு எல்லா ஸ்டேட்டோட கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அது சரி, ஆனால் நான் வந்து என்னுடைய இடத்துல உட்கார்ந்து உங்கள் வெப்சைட்டை பார்த்து நான் ஆர்டர் பண்ணுறேன், சரி. ஆனால் நீங்கள் அனுப்புகிறீங்க எனக்கு, இல்லைங்க நான் இது வந்து சூஸ் பண்ண மாதிரி இல்லை, ஏன்னா அந்த இது இருக்குது. இப்போ நேரில், அதாவது எனக்கு அனுபவமானு கேட்காதீங்க. அதாவது ஒரு புடவை கடைக்கு போனால் ஒரே ஒரு புடவையை தேர்ந்தெடுத்துறதுக்குள்ளே அந்த புடவையை எடுத்து போடுறவர் இல்லையா, அவர் அப்புறம் ட்ரெயின் ஆகிடுறார். அது வேறு விஷயம். அவ்வளோ நேரம் ஒரே ஒரு புடவை செலக்ட் பண்ணுறதுக்கு, இது கலர் இது வேணாங்க, அந்த கலர், அதுக்கப்புறம் இந்த அதனுடைய டிசைன் எல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனால் தலைப்பு மட்டும் கொஞ்சம் இதில் தலைப்பு மட்டும் நல்லா இருக்குங்க, ஆனால் பாடி ஆஃப் த சாரீ ஓகே அப்படின்னா இதே கட் பண்ணி லிங்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்து நேராக போய் செலக்ட் பண்ணுற லேடிஸ் செலக்ட் பண்ணுற இருக்கிறதுலே இருக்கும்போது ஆமான்னு சொல்கிறாங்க மிதிலா, நேரில் போய் செலக்ட் பண்ணும்போதே இருக்குன்ற நான் சூழலில் ஆன்லைனில் அனுப்புகிற விஷயத்தை எப்படி மக்கள் அணுகிறாங்க? கரெக்ட். இது ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான் சொல்லணும் எங்களுக்கு. ஏன்னா நேரில் போனாலே சாரீ எடுத்து போடுறவங்க கிட்ட 100 questions கேட்போம் நம்ம. இது ஆன்லைனில் ஃபோன்லேருந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு சாரீ புக் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம், ஃபோட்டோகிராஃபி லைட்டிங்னால 5 to 10% கலர் வேரியேஷன் இருக்கும் சாரீஸில் அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது இதில் கண்டவை அத்தனையும் கற்பனையே ஒரு டேக் போட்டு. இல்லை, அந்த கேமரா இருக்குல்ல, அது ஆக்சுவல் கலரை பிடிக்காது. So there will be change in colors. அது ஸ்பெசிஃபிக்கா green and blue. ஒரு கலர் சொன்னோம், இது லைட்டா வேற மாதிரி இருக்கே, இது நமக்கு சூட் ஆகாதுன்னு நினைக்க தோணும். கரெக்ட். அத ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மொபைல்ல ஒரு சாரியை ஃபோட்டோ எடுக்கிறோம், அதே இது உங்க மொபைல் எடுத்தா டிஃபரன்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ அதனால நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் வந்து சான்சஸ் இருக்குது 10 to 5% அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்கேஸ் டேமேஜாக வந்தது சாரீ அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருவோம், வேறு நியூ சாரீ கொடுத்துருவோம் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒரு வாட்டி வாங்கிட்டா மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான்.
இல்லை பாராட்டுறேன். ஏன்னா எங்களுடைய நெட்வொர்க் எப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 பெண் அவங்களுக்கான ஒரு சேரீ ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இன்டெரக்டாக அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, அந்த சேரீ இவங்க கட்டினோடனே ஆஹா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம். அது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட ஓகே ஓகே இவளே சொல்லிட்டாரு நல்லா இருக்குது. இது வந்து சைக்காலஜி. பிகாஸ் எல்லாரோட அங்கீகாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பாக. அதனால தான் அது ஒரு சைக்காலஜி. அவங்க கண்டிப்பாக அதை ஒத்துப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் கூட வாங்கிட்டு இருப்போம், அப்போ யாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாச்சா இந்த ட்ரெஸ்ஸே வேஸ்ட்டுன்னு நினைப்போம். இது ரொம்ப சீப்பாக ஏதோ ஒரு 100 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருப்போம், அது வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னா அது பெரிய அதோட சந்தோஷமே வேற லெவல். பாராட்டுறோம். இப்போது பட்டுக்கோட்டையார் ரொம்ப அருமையாக தன்னுடைய கவிதை வரிகளில் சொல்லியிருப்பார். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர அந்த சித்திர கைத்தறி சேலையடி தென்னாட்டில் எந்நாளும் கொண்டாடும் சேலையடின்னு சொல்லிட்டு அந்த புடவை நெய்யறது அந்த காட்சிகள் அவர்களை வாழ்த்தி பாராட்டி பாடியிருப்பார். பல படங்களில் திரைப்பட பாடங்களில் ரொம்ப அருமையான ஒரு பாடல்கள்லாம் வந்திருக்கு. இப்போ இவங்களுடைய உழைப்பை பற்றி உங்களுடைய பார்வை? ஐ திங்க் அவங்க ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்காங்க. என்னன்னா அவங்க எங்கெங்கே கிடைக்குதுங்கிறத வந்து எல்லாம் அதுவே ஒரு தரவு ரிசர்ச். அது எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு அவங்களுக்கு சரியான ரேட்ஸ்க்கு வாங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ரீசெல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே இவங்க வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைஸில் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அந்த பேரம் பேசுறது, அந்த பையிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பல கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறது வந்து அதை சோர்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதையும் அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்திருக்கு, புடவை வந்து டெஃபினட்டாக விற்கும். ஏன்னா நம்ம யோசிக்கிறது மாடர்னாக இப்போ நம்ம சுடிதாரே பழசாயிடுச்சு, இன்னும் மாடர்ன் க்ளோத்ஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணும். ஆனால் அவங்க புடவை கண்டிப்பாக விற்கும்னு அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து அது அந்த ஃபெய்த்தில் அவங்க பில்ட் பண்ணியிருக்கிற கஸ்டமர் பேஸ் இஸ் ரியலி குட். அண்ட் ஐ திங்க் த்ரூ அவுட் ஒரு absolutely என்ன சொல்கிறது வெரி என்டர்பிரைசிங் அண்ட் வெரி ஸ்ட்ராங் உமன் who's done really thorough research in whatever she's doing. சூப்பர் சூப்பர். அதாவது அப்சல்யூட் ஸ்ட்ராங் தன்னம்பிக்கை எல்லாமே வரிசையாக அவங்க சொல்லுகின்ற போது எனக்கு நம்ம சிறப்பு விருந்தினுடைய சாதனைகள் தான் மனசுக்குள்ளே அப்படியே ஓடிட்டு இருக்கு. அன்றைக்கி வந்து சாக்லேட் படத்தில் ஆரம்பித்த அந்த சாங்லேருந்து லால் சலாமில் ஒரு திருவிழா சாங், அது வந்து குலவ சாங். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய டைரக்ஷனில், அஃப்கோர்ஸ் ரஜினி சார் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸில் வர்றார். அந்த படம் நிறைய படங்களில் அது தவிர நீங்களும் இப்போ ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கலன்னு ஒரு அருமையான படத்துக்கு இசை அமைச்சு அந்த படத்தில் வந்து இமைக்காமல் கண்கள் நின்றது, இவள் தானே சொந்தம் என்றது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு மெலடி சாங். அதெல்லாம் நிறைய படங்கள் பாடல்கள் 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடிய அனுபவம். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களுக்கு இசையமைத்த அனுபவம் பல மொழிகளில். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர். இந்த எல்லாருமே வந்து இங்கே இந்த முறை எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் அதில் ஆரம்பித்து தொழில் முனைவோருடைய சங்கமமாக தான் இன்றைய மங்கையர் சோலை இருக்குது. இதில் இசைத்துறையில் ஒரு தொழில் முனைவோராக ஒரு மிகச்சிறந்த உலகளவில் பெயர் பெற்றிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய அனுபவங்களை இந்த இடத்துல நடுவில் கேட்கணும்னு எனக்கு ஆசை. அனுபவங்கள்னா ஆக்சுவலி அப்பா இசையமைப்பாளர். ஸோ அவர் வீட்டில் ரொம்ப மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கும், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் எனக்கு வந்தது. தென் தம்பியும் பெரிய ஜீனியஸ் இல்லையா, அவர் பெரிய பெரிய ஆளுமை. அந்த இன்ஃப்ளூயன்ஸு அப்பா எந்த கிளாஸ் போட்டாலும் எங்கள் 2 பேரையும் ஒன்றா தான் போடுவார். அது பியானோ கிளாஸாக இருக்கட்டும், கிட்டார் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை அவர் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஈக்குவலாக தான் பண்ணுவார். ஸோ அவர் ரொம்ப ஹோப்ஸ் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன் என் மேலே. அவர் இருந்திருந்தால் இன்னும் கூட பெரிய அளவில் வளர்ந்துருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எல்லாருக்கும் அவங்க குடும்பம் வந்து பயங்கர சப்போர்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி சப்போர்ட் கிடையாது. ஆஃப்டர்வர்ட்ஸ் என்னோடய பிரதர் எனக்கு சப்போர்ட் பண்ண வேறு விஷயம். ஆனால் எங்கள் குடும்பத்தோட பர்மிஷன் இல்லாமல் தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். ஸோ முதல்ல நம்ம குடும்பத்துக்கிட்ட சண்டை போடணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து நம்ம போராடணும் எதுவாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி சில சேஞ்ச் இருந்தது எங்களுக்கு. ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. அம்மா வந்து அப்பா இறந்துட்டதுனால அம்மா ரொம்ப பயப்படுவாங்க எல்லா விஷயத்துக்கும். ஆனாலுமே கொஞ்சம் ஆம்பளை மாதிரி தான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. பில்லு கட்டணுன்னா வந்து ரஹ்மான் அனுப்ப மாட்டாங்க, எங்களை தான் அனுப்புவாங்க. மார்க்கெட் போடணுன்னா எங்களை தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அம்மா ஸ்ட்ராங்கான. ஷீ ஹர்செல்ஃப் இஸ் a வெரி ஸ்ட்ராங் உமன். பெண்கள் எப்போவுமே ஒரு சைடில் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, இன்னொரு சைடில் ரொம்ப ரொம்ப ஹார்டு. அவங்கக்கிட்ட ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க.
அவங்களுக்கு அன்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் பெண்களோட எப்போவுமே நிலைமை தான். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் சைடே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வளர முடியாது. எவ்வளோ நம்மளுக்கு அவமானங்கள் வருதோ, எவ்வளோ ப்ரெஷர் நம்ம வருதோ, அதை வச்சு தான் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறோம். ஸோ ஒவ்வொரு அவமானங்களையும் நம்ம சேமித்து வைக்கணும். இதுதான் ரஹ்மானும் சொல்லுவார், இதுதான் நானும் சொல்லுவேன். இவ்வளோ லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சப்புறமும் இதுதான் விஷயம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இவங்க சொன்ன மாதிரி நாளைக்கு யாரோ வரல அப்படின்னா நம்ம வந்து உள்ளே பூந்து நம்மளால பண்ண முடியும். இல்லை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு ரீசன் சொல்லி பொய் ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ண முடியாத விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்த கிராஃப்ட் ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோ. எனக்கு க்ரியேட்டிவ் ஃபீல்டு அப்போ அது பண்ணலைன்னா, நம்மளுக்கு அது தெரியலன்னா அது அப்படியே நம்பிக்கிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பண்ணுறோமோ இல்லையோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியணும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நான் கற்றுட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் ப்ரோக்ராமிங், லேர்னிங் ப்ரோக்ராமிங், அப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங், ஸோ அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக், கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக், இது மாதிரி எல்லாத்துலேயும் வந்து ஓரளவுக்கு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது நம்மளுக்கு வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும். இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் இப்போ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக. அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய சாதனை படங்கள் நிறைய பாடிருக்கீங்க. அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த பல்லேலக்கா சாங்கில் உங்கள் வாய்ஸ் வந்தது, அதே போல் இந்த பொன்னி நதி சாங்கில் உங்கள் வாய்ஸு. ஆமாம் சொல்லணும், ஆக்சுவலி கரெக்ட். சாதனை படங்கள் அது கரெக்டான வேர்டு. ஏன்னா சிவாஜி வந்து அந்த டைமில் ரெக்கார்ட் பிரேக்கு, அது வந்த டைமில் ரெக்கார்ட் பிரேக். நெக்ஸ்ட் பொன்னியின் செல்வன், அது வந்த டைமில் ரெக்கார்ட் பிரேக். இன்ஷால்லா லால் சலாமும் அப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக. இப்போ அதே போல் இந்த மரியம்மா, மரியம்மா அது வந்து அதை பற்றி ஒரு லேடி டைரக்டர் பண்ணுறாங்க, மாலதி நாராயண். அது வந்து அது என்ன சரகேட் மதர் பற்றி தான். அது இப்போ கேரளாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிடும். சாரி, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. எப்படி சொல்லணும் நான்? இல்லை அதாவது ரிலீஸ் ஆகி நல்ல மக்கள் பாராட்டிய ஒரு அருமையான படம். பழங்காலத்தில் நம்ம மண் வடம் எப்படி இருந்தது, பழங்காலத்தில் நம்மளுடைய எல்லாம் நேச்சுரல் ஃபுட்டாக சாப்பிட்டு அப்படின்னுச்சே அதை ரீவைண்ட் பண்ணும். எப்படி நாம் இப்போ ஷோ ரீவைண்ட் பண்ணுறோமோ அதேமாதிரி அதை ரீவைண்ட் பண்ணி இன்றைக்கி அதே இடத்துக்கு கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு செடியை நம்மளால் வளர்க்க முடியும் அப்படின்றத நிரூபித்தவங்க தான் சுபாங்கி உமாபதி. உங்ககிட்ட ஒரு 2 மெயின் காம்போனன்ட்ஸ், ஒன்று வந்து பயோ ஃபெர்டிலைசர்ஸ், இன்னொன்று பயோ பெஸ்டிசைட்ஸ். இந்த 2 விஷயங்களையும் வந்து நேச்சுரலாகவே நாம் டெவலப் பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி செய்யறதுக்கான சரிங்க, நான் வந்து செடிகள் வாங்கிட்டேன், செடிகள் வாங்கினப்புறம் அதை வந்து ஒரு வாரம் நல்லாயிருக்கும், அடுத்த வாரம் வந்து நம்ம கூட அது பேசாது. ஏன்னா நாம் அதை ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணல, அதுக்கு வேண்டியதை போடலை இல்லையா? அப்போ இதை அவங்களே க்ரியேட் பண்ணுறதுக்கான நீங்கள் சில பயிற்சிகள் கொடுக்குறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போது நம்ம எல்லாருமே செடி வளர்க்குறோம், நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்க்குறாங்க, அந்த மாதிரி வளர்க்குறாங்க. நான் என்னை தாண்டி ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்னென்னா என்னக்கிட்ட வரவங்களுக்கு அந்த செடி எப்படி அவங்கக்கிட்ட பேசுது, ஒரு பெட் எப்படி அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. பிகாஸ் நேச்சர் இஸ் எவ்ரிதிங். நம்ம ஈகோசிஸ்டமில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ஈகோசிஸ்டமோட சைக்கிள் பேலன்ஸ் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுமே கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியும். நான் ரொம்ப விரும்புகிறவர் வந்து டாக்டர் சுல்தான் அகமது. அவர் எப்பவுமே சொல்லுவார், மண்ணுக்கு நான் லிவிங் சொல்கிறீங்க, உயிர் இல்லை சொல்கிறீங்க, ஆனால் மண்ணே இல்லைன்னா நீங்கள் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு கேட்பார். ஆனால் அது உண்மை, நம்ம யாருமே ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஒரு விஷயம் இல்லாதப்போ தான் அதோட அருமை தெரியும், தவிர இருக்கும்போது அதை நம்மளுக்கு தெரியாது. கேர்லெஸ்ஸாக இருக்கும், ஹியூமன் டெண்டன்சி, அது தப்பும் கிடையாது. ஆனால் அதோட ரியலைசேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடணும் எல்லாருக்கும். அந்த ரியலைசேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுக்க முடியும். ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு க்ளே, நம்ம எப்படி மோல்ட் பண்ணுறோமோ இட்ஸ் ஈஸி டு மோல்ட். அதுவே நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருப்பி ரீசெட் பண்ணிக்கணும் நம்மள. ஆனால் குழந்தைங்கள ஈஸியாக மோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு பயோ ஃபர்டிலைசர் அண்ட் பயோ பெஸ்டிசைட் உங்கள் செடிங்களுக்கு ரெகுலராக கொடுக்கும்போது உங்கள் இம்யூனிட்டி வளரும். இப்போ ஒரு பிஸி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் போட்டு பண்ணுங்க, இதை ரெகுலராக பண்ணுங்கன்னா முடியாது. ஸோ அங்கே வந்து ஈஸியாக அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படி யோசிச்சு இதெல்லாம் கம்பைன் பண்ண ஒரு நீம் பவர்ட் வர்மி கம்போஸ்ட், வேப்ப சக்தி இருக்கிற ஒரு வர்மி கம்போஸ்ட் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணி
அதுலேயும் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக என்ன பார்த்தோன்னா, இது உங்கள் குழந்தைங்கள வச்சே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்போ சிட்டியில் என்ன நினைக்கிறாங்க, குழந்தைங்க இந்த மண்ணில் கை வச்சா அலர்ஜி வந்துடுமோ, இன்ஃபெக்ஷன் வந்துடுமோ. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி சின்ன கல், மண், கிளாஸ், இப்போ நிறைய கிளாஸ் பார்ட்டிகல்ஸும் வருது எருவில், மண்ணில், அதெல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி நல்ல விளையாடுற அளவுக்கு அந்த மண்ணை தயாரிச்சிடுறோம். அதே மாதிரி எருவையும் தயாரிச்சிடுறோம். அதில் விளையாட விளையாட இம்யூனிட்டி வளரும். உங்கள் குழந்தைங்களோ நீங்களோ அந்த கார்டனிங்லையோ இல்லை நீங்களாக ஒரு ஃபுட்டை க்ரியேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும்போது அந்த கான்ஃபிடென்ஸ், ஏதோ அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல். ஒருவேளை உங்கள் குழந்தை தெரியாமல் ஹாஷாக அந்த செடிங்களோட பிஹேவ் பண்ணி இறந்து போச்சா, அவங்களுக்கு அந்த கில்ட் வரும். எல்லாருமே குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் யோசிப்பாங்க தவிர, அந்த கில்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணும்போது தான் அவங்களோட கேரக்டர் நர்ச்சர் ஆகும். அது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை பேரண்ட்ஸ். பட் அது ரொம்ப அருமையான விளக்கம். காரணம் என்னென்னா, அத்தனை அதாவது ஒரு சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தைக்கு எதை நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்ட்டு, அதை கூட பேசணும் நம்ம சில நிகழ்ச்சிகளில். செடியை வைக்கிறது மட்டும் நம்ம வேலை அதோடு முடிந்து போல. நான் இன்றைக்கி ஒரு 10 செடி வச்சேன்னா அந்த 10 செடியை நான் வந்து என் குழந்தை மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். இது பெரியவங்கன்னு மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளும் வந்து தன்னுடைய தோழனாக, தோழியாக அந்த செடியை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான அருமையான ஒரு செய்தி. தொடர்ந்து பேசுங்க. அதே மாதிரி பார்த்தா செடிங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. எப்படின்னா, நீங்கள் நம்ம டெய்லி பார்க்கும்போதே ஒரு சின்ன டிப்ஸ் தான் இங்கே. அந்த இலையோட நுனி ட்ரை ஆச்சு, ஒரு புது லீஃபோட நுனி ட்ரை ஆனாலே அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க என்னவோ எனக்குள்ளே சரியில்லைன்ட்டு. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன். அப்போவே நீங்கள் உங்கள் மண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுமா, இல்லைன்னா செடி மேலே எக்ஸ்டர்னலாக ஏரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துடலாம். இதெல்லாம் நான் டாக்குமெண்ட்டாகவே கொடுக்க ஆரம்பித்தேன் எல்லாருக்கும். ஏன்னா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுக்கு மனசு சரியில்லை அப்படி வரும்போது 4 பேர்கிட்ட போய் புலம்பி தீர்த்து ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கிடையாது. நம்ம எவ்வளோ நம்மளோட கஷ்டத்தை மறக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு ரெசல்யூஷன் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். அந்த விஷயம் நான் என்னோடய ஃபார்மில் தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது மறக்கிறது ஈஸியா இருக்காது. அது மறக்கிறதுக்கு நீங்க ஒருத்தர்கிட்டயாவது சொல்லியணும். ஆமா, அப்பதான் அது மறக்க முடியும். கரெக்ட். பர்டன் கொஞ்சம் குறையும். ஆமா, ஆனா அதை நீங்க செடிங்க கிட்டயும் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ ஒரு தடையும் வரும்போது நான் போய் என் ஃபார்ம்ல உட்கார்ந்தேன். அந்த ஃபார்மை ஃபுல்லா ஒரு வாரம் முன்னாடி தான் வீட்ஸ் எடுத்து முடிச்சோம். வீட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமாக இருந்தால் அந்த மண்ணோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக அவங்க எடுத்துப்பாங்க. ஆக்சுவல் மரம் வளரும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் போய் சேராது அந்த மாதிரி. ஸோ அப்போ பார்க்குற 2 நாளில் திருப்பி வீட்ஸ் முளைச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன போதுமா 2019 மூடிடலாமா, அந்த கோவிட் டைமில் புரியலையே என்ன பண்ணுறது, அப்படி ஒரு இது வரும்போது அந்த வீடு பார்த்தோன்னே நான் இப்படி யோசிச்சுட்டு வானத்தை பார்த்து உட்காரும்போது ஒரு அழகான விஷயம் சொல்லிச்சு. நீ எவ்வளோ என்னை பிடுங்கி போட்ட, நான் பாரு முளைச்சி நிற்கிறேன், அதே மாதிரி தான் நீ விழ விழ ஏஞ்சிப்ப. அந்த மாதிரி ஒரு 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 ரெசனேஷன் கிடைக்கும். அவங்களே பேசுவாங்க, அது புரியும் நம்மளுக்கு. ஸோ அது பழக வந்துடும். என் குழந்தைங்களுக்கே நான் அதான் சொல்லி தருவேன், ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. ஆனால் இப்போ ஏன் விமென் அதிகமாக வரணும்னா ரொம்ப பர்சன்டேஜ் டவுன் ஆயிட்டாங்க. அதனால அவங்கள இன்சிஸ்ட் பண்ணி, இப்போ வீட்டில் 10 பேர் இருக்கோம், யாருக்கு ஜுரம் இருக்கோ அவங்கள எக்ஸ்ட்ராவாக பார்த்துப்போம் இல்லை, அதே மாதிரி தான் இப்போ விமெனுக்கு வந்து மேலே வரணும். ஏன்னா பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சுன்றதால விமென் அப்படி சொல்கிறோம். ஆனால் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணணும். நான் ஒரு நாள் வீட்டை பெருக்குன்னா நீ ஒரு நாள் வீட்டை பெருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பானியன்ஷிப் லைஃப் ஸ்டைல் எல்லா வீட்டுக்குள்ளேயும் வரணும். அந்த பேலன்ஸ் கண்டிப்பாக கொண்டாடணும். எனக்கு மட்டும் இதெல்லாம் வேலை இதெல்லாம் உங்கள் வேலை அப்படி இருக்கக்கூடாது, பேலன்ஸ் இருக்கணும் என்ற லைஃப் ஸ்டைல் ஸ்கில்ஸையும் விஷயம். வென் விமென்க்கு ஏதோ உடம்பு சரியாமல் போயிடுச்சு, அப்போ இவங்க வந்து தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண திடீர்னு ரொம்ப தத்தளிப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா அப்போ ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும் அந்த ஹவுஸ் ஹோல்டர். ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஒரு ஆம்லெட் கூட போட தெரியாது, ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது, ஒரு மேகி கூட பண்ண தெரியாது. இது பேசிக்கான சில விஷயங்கள் கூட தெரியாம மென் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அது நல்லது இல்லை. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இருக்கணும். அருமையான சிறப்பான பதிவு. ஏன்னா சில பேருக்கு இந்த சமையலறை எந்த திசையில் இருக்கு கூட தெரியாத சூழல்லாம் இருக்கின்ற போது ஒரு அது மட்டும் இல்லாமல் அவங்க பதிவில் நான் முக்கியமாக கவனிச்சது என்னன்னா, இப்படிப்பட்ட அந்த ஓனர்ஷிப், ஷேரிங் ஆஃப் ஒர்க் அத்தனையும் குழந்தைகள்கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கும்போது ரொம்ப நல்லது. அது நல்லது. இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் குட் ஃபார் தேம். பாண்டிச்சேரியில்
அரவிந்தர் அன்னை மிரா அல்ஃபோன்சா அவங்க ஒரு சாதகர், அவருக்கு வந்து சீடர்னு சொல்லலாம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன செடி கொடுத்துருக்காங்க, இதை கொண்டு போய் வீட்டில் வளரு அப்படின்னு. அவர் கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாரு, வளர்க்குறாரு. ஆனால் அது வளரவே இல்லை. அம்மாட்ட சொல்கிறாங்க, மதர் நான் வீட்டில் கொண்டு போய் வச்சேன், வளரவே இல்லை, 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, வளரவே இல்லை, அப்படியே இருக்குது. நீ வீட்டில் எங்கே வச்ச? கடைசியில் அந்த தோட்டத்தில் கோடியில் ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த மூலையில் அங்கே வச்சேன். அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நடுவில் அந்த கூடம் ஒளி வருகிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வைங்கன்னு. ஒரு வாரத்துக்குள்ளே ஓடி வந்து அன்னைக்கிட்ட சொன்னாராம், அன்னை அந்த செடி வந்து ரொம்ப அழகாக வளர்ந்துடுது, அது ஒரு குழந்தைப்பா, நீ அதனோட பேசணும்னு விரும்புது, நீ எங்கேயோ வச்சுட்டா, நீ இப்போ வீட்டில் நடக்கிற போதெல்லாம் உன்னை பார்க்கிறது, உன்னோடு பேசுகிறது, நீயும் பேசுகிறாய், அதனால் அது வளர்கிறது. அது அன்னை சொன்ன ஒரு இது. அதனால் மிக அருமையான ஒரு பதிவாக சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றத்தை வேறு விதமாக ஒருத்தர் பார்த்தார், ஆனால் அதை கூட இவங்க உடைச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வரிகள் வரும், சேற்றில் கால் பதித்து நாற்று நடும் கண்ணம்மா, இவள் இனி காற்றில் கால் பதித்து கனரக தொழில் புரிவாள் அப்படின்னாங்க. அவள் வந்து ஏன் சேத்துல நாற்று நட்டு அதுதான் இருக்கு சூழ்நிலமா, வெளியில் வா, நீ வேறு இண்டஸ்ட்ரிக்கு போ, காற்றில் கால் பதித்து கனரக தொழில் புரிவாள் அப்படின்னா எல்லாரும் மைக்ரேட் ஆன ஆரம்பித்தாங்க கிராமத்துலேருந்து. அது வேண்டாம், அதே அந்த சேற்றில் கால் பதித்து என்னால் அங்கேயே வந்து கனரக தொழில் பண்ண முடியும். அதை தான் வந்து சுபாங்கி உமாபதி ரொம்ப அழகாக நிரூபித்து காண்பிக்கிற. வாழ்த்துக்கள் மேடம். ஒரு ஒன் லைன் ஆஃப் அப்ரிசியேஷன். ரொம்ப ஹியூமனிடேரியன் டச் இவங்களுக்கு இருக்கு. மனசில் ரொம்ப பிடிச்சி பேஷனேட்டாக ஒன்று பண்ணுறாங்க. எது நம்ம பேஷனேட்டாக பண்ணாலுமே அது ரொம்ப சூப்பர் சக்ஸஸ் ஆகும். பேஷன் இருந்ததுன்னா அது எவ்வளோ நாள் வேணால் தாக்கு பிடிக்கும், எவ்வளோ சேலஞ்சஸை வேணால் இன்னும் சுக்கு நூறாக்கும். ஸோ அதுதான் எனக்கு மண் மேலேயும் அந்த செடிகள் மேலேயும் அந்த பாசம், ஜனங்க மேலேயும் அவங்க வச்சுருக்கிற பாசம், ஒவ்வொரு உணர்வுகளையும் அவங்க வந்து மதிக்கிற, அந்த செடியோட உணர்வை கூட மதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனுஷியாக தான் நான் பார்க்குறேன். ஐ மோர் தேன் அ ஆண்டர்ப்ரனர், இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். சூப்பர். நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகளில் இந்த சுக்கு நூறாக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஒரு அருமையான வார்த்தை. அந்த வார்த்தையை வந்து 2 விதமாக கொண்டு போகலாம். ஒன்று, அந்த சுக்கு நூறா, அதாவது வேறாகும், சுக்கு என்பது வேறாகும் அப்படின்னா, வேர்னா நான் சொல்கிறது பூமியில் ரூட்ஸ். அந்த சுக்கு என்ற வேர் அப்படின்னா, சுக்குனால் ஏற்படைய பயன்கள் உன்னுடைய குடும்பத்தில் ஊன்றி வரணும், அதை வந்து சுக்கு வேறாகும். இது சின்னரா. அப்புறம் அந்த சுக்கு நூறாகும் அப்படின்றது எப்படின்னா, அந்த சுக்குனுடைய பயன்கள் பல பேருக்கு கொண்டு போய் சேரணும், இது வந்து சுக்கு நூறாகும். இன்னொன்று உடைக்கிறது, சுக்கு நூறாகும். அந்த 2வது உடைக்கிற சுக்கு நூறு இருக்கு இல்லையா, அந்த உடைக்கிற சுக்கு நூறு என்ன கேட்டிங்கன்னா, சில சமயத்தில் மனசு வந்து சுக்கு நூறாகும். அந்த மனசு சுக்கு நூறாகும் அப்படின்னா, அந்த மனசு சுக்கு நூறாகாமல் அதை வந்து தேக்காக மாற்ற வேண்டும் அப்படின்னா, அதற்கான பணி தான் மித்திலா லக்ஷ்மி அவருடைய பணி. மித்திரலட்சுமி, உங்களை பாராட்டுறோம். நிறைய விருதுகள், இந்தியா ஐகான் அப்படி ஒரு விருது, அழகிய தமிழ் மகள் அப்படின்னு உங்களை பாராட்டிய விருதுகள் பட்டியலிடலாம் நிறைய. உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு மிகச்சிறந்த சாதனையாளராக இந்த இளம் வயதிலேருந்தே நீங்கள் மென்னி வருகிறீர்கள், பாராட்டுக்கள். பார்த்தீங்கன்னா டீனேஜர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தான் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இது சவால். எல்லா பேரண்ட்ஸுமே இது ரொம்ப தத்தளிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். டெஃபினட்டாக மேம். நிறைய பேர் கேட்குறதும் வந்து, என் பொண்ணு நிறைய கோவப்படுறா, சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, திருப்பி பேசுகிறா, அதுக்கப்புறம் வந்து மதிக்க மாட்டேங்கிறா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஏன் அந்த டீனேஜில் அவங்க அந்த மாதிரி ஒரு ரிவோல்ட் பண்ணுறாங்க? இல்லை நம்மளுமே பண்ணியிருப்போம், நானுமே பண்ணியிருப்பேன். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஒரு டீனேஜ் வந்துருச்சுன்னா அவங்கள மேனேஜே பண்ண முடியலையே. ஸோ அதுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்கு புரிதல் அவங்கக்கிட்ட கொடுத்தோம், எந்த அளவுக்கு நம்ம அவங்கள புரிஞ்சிருக்காங்க, நம்ம அவங்கள புரிஞ்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஸ்டார்டிங்லேருந்து வரணும் அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து எதிரியாக பார்ப்பாங்க. எப்போ தெரியுமா? ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, புக்கெடு ஹோம்ஒர்க் இருக்குல்ல, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, உட்காந்து போய். இல்லை, நான் எல்லாருக்கும் கேட்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். நம்ம 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம்ல, திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப அந்த வேலையை பண்ணுன்னு சொன்னால் நமக்கு கோவம் வருமா, வராதா? கண்டிப்பாக வரும். ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டை யாரும் யோசிக்க மாட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக மேடம். ஆனால் இதே நேரத்தில் சில பேரண்ட்ஸ் வந்து இதே வேறு விதமாக கொண்டு போயிடுறாங்க. இந்த பழமொழிகளை பேசிய, அதாவது என் பிள்ளை ரொம்ப கோவப்படுதுன்னா, அதெல்லாம் இல்லை, அது கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பழமொழியே இவங்க வந்து அப்படி சொல்லி இது ஒரு குணம்ன்ற ஒரு மாத்திரத்தை விட, ஆனால் அந்த பழமொழியை நம்ம மாற்றித்தான் பழகணும். என்னென்னா, கோபம்
உள்ள இடத்துல குணம் இருக்கும் கிடையாது, கோபம் உள்ள இடத்தில் குணம் இறக்கும். Yeah. உங்ககிட்ட அந்த வேதனைகளை சொல்கின்ற போது கவியரசனுடைய வரிகளில் சொல்லணும்னா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னாச்சு. அந்த வேதனை தான் இருக்குங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தானே வராங்க உங்ககிட்ட. அப்போ எப்படி நீங்கள் அவங்கள வந்து அதுலேருந்து வெளில கொண்டு வரீங்க? இல்ல நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது பண்ண முடியாதவங்களுக்கு. இப்போது சின்ன வயசுலேருந்து அந்த ப்ரிப்பரேஷன் இல்லை. சிம்பிள், அந்த குழந்தைகிட்ட திரும்ப பேச ஆரம்பிங்களேன், அந்த குழந்தைய ஓப்பன் அப் பண்ணும். இப்போது அப்பா ரொம்ப வெறப்பாக இருக்காரு, திடீர்னு போய் அந்த அப்பா போய் கட்டி பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை பயந்து ஓடிடும். அப்பாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு, எப்போவுமே நம்மளை திட்டிகிட்டே இருப்பார், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஏதோ பெருசாக தப்பு பண்ணிட்டோம்னு வச்சு பயந்துடும். ஆனால் இதுவே ஸ்லோவாக ஆரம்பிங்களேன், முதல்ல பேச ஆரம்பிங்க, ஃபேமிலி டைம்னு ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. நிறைய பேரண்ட்ஸ் 2 பேருமே பிஸியாக இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இது 2 பேருமே பிஸியாக இருக்கணும். ஆஸ் அ மதரும் சரி ஃபாதரும் சரி 2 பேருமே தங்களோட ஏர்னிங்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், புரியுது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லார் ஃபேமிலியிலையுமே பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு மீல் சேர்ந்து சாப்பிடுங்க. அப்போ அன்றைக்கி என்ன தட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிங்களேன். டீனேஜில் கோவம் நிறைய வரும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு குட்டி நெஸ்ட்டுக்குள்ளே வளர்ந்துருப்பாங்க பசங்க. டீனேஜ்குள்ளே போகும்போது தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளையாட்டு, நீ இப்படி விளையாடுறியா, நான் இப்படி விளையாடினேன், இந்த மாதிரி இருக்க டிஸ்கஷன்ஸ் வந்து, இப்படி உங்கள் வீட்டிலலாம் நடக்குதா, இப்படி எங்கள் வீட்லேயும் இப்படி நடந்துச்சு, என் அம்மா அப்பா இப்படி சண்டை போட்டாங்க, இல்லை என் அம்மா அப்பா இப்படி பேசிக்கிட்டாங்க, அப்படி பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிற டைம் அது. ஸோ கம்பேரிசன் அவங்களுக்குள்ளேயே வளர ஆரம்பிக்கும். அப்போது வீட்டில் நம்ம நடிக்கிற மாதிரி போகலை, அம்மா நிறைய வேலை சொல்கிறாங்க அதனால கோபம் வருது. அந்த கோவங்களுக்கு காரணம் அது கிடையாது. நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் படிக்கிறோம்ல, பிரியாணி வாங்கி தரலன்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அது கிடையாது காரணம். அதுக்கு முன்னாடி பைலப்பான பல விஷயங்கள், அது பிக் பாயிண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் முடியாது. எப்படி அந்த வால்கனோ வெடிக்கிறதுக்கு முன்னாடியோ சுனாமி வர்றதுக்கு முன்னாடியோ உள்ளே இழுத்துட்டு மொத்தமாக வெளியில் வருமோ, அந்த மாதிரி குழந்தைங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் முடியாது. ஸோ அந்த பீக்கில் பஸ்ட் அவுட் ஆகிறது தான் அது டீனேஜில் வந்து ரொம்ப ஈஸியாக ஆவாங்க. எமோஷன்ஸ், பாடி ட்ரிகர்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வித் பேரண்ட்ஸ். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரக்கூடாது. ஐயோ இது முதல்ல நான் போய் அம்மா கிட்ட சொல்லணும், இல்லை அப்பா கிட்ட சொல்லணும். ஒருத்தர் யாரால் அட்ஜஸ்டபிளாக எல்லாராலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நான் சொல்ல வரல. இப்போ சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்க சொல்கிற தப்பை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைப்பாங்க. அந்த சீக்ரஸியை மெயின்டைன் பண்ணணும், நம்மளை நம்பி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு. ரொம்ப முக்கியம். அண்ட் தென் குறிப்பாகவே அது தவிர ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆர் பீப்புள் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், அவர்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய லைஃப்பில் நம்பிக்கையை கொடுக்குற உங்களுடைய பணிகள் இருக்கு இல்லையா, அது அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி நாங்கள் பாராட்டுறோம். காரணம் என்னென்னா, உங்களுடைய அந்த தீம், இதை நீங்கள் சொல்கிற விதமும் சரி, ரொம்ப அருமையான செய்தி. ஆனால் இந்த சூழலில் பொதுவாக நம்ம நாளிதழில் பார்க்குறது என்னென்னா, நிறைய பிள்ளைகள் வந்து உடைஞ்சு போயிருக்காங்க, தற்கொலைக்கு போகிறாங்க அப்படின்ற வேதனையான செய்திகளை பார்க்கும். அந்த பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த இது கல்வி நிறுவனம்னா அந்த டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அத்தனை பேருக்கும் நீங்கள் நிஜமாகவே ஒரு சம்மட்டி அடி போல ஒரு அறிவுரை, அதை நீங்கள் நிறைய இடங்களில் சொன்னீங்க இல்லையா, அதை நான் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு விரும்புகிறேன். அவர்களுக்கான அறிவுரை. ஏன்னா இந்த பிள்ளை வந்து அந்த மாதிரி நொறுங்கி போகக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுத்துது. ஆமாம், சுற்றுச்சூழல் தான். அதை எப்படி மாற்றுறது? ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போது ஒரு பைக் பிடிக்கலன்னு சொன்னால் அந்த பைக் இஸ் அ நான் லிவிங் திங், அந்த பைக்குக்கு தெரியாது. தன்னோட பியர் குரூப்பும் சரி, இல்லை பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்கிறோம்ல, இன்றைக்கி சின்னவங்களுக்கு அந்த நம்ம 10 வயசில் பண்ண விஷயங்களை பிறந்த குழந்தைங்க இப்போ பண்ண ஆரம்பிக்குது. தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் எவால்வேஷன், ரைட்? ஜெனரேஷன் இவால்வ். அது வந்து இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நமக்கு 30 வயசில் நம்ம அனுபவித்த அனுபவங்களை முழுமையாக சொல்ல முடியாது. அதில் கால்வாசிக்கும் மேலே குழந்தைகள் இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நான் 12th படிக்கும் போதெல்லாம் ஃபோனே இல்லை. இப்போது பிறந்த குழந்தைங்களுக்கு கூட தெரியுது, 6 months 9 months பேபிக்கு தெரியுது ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தவங்களை வந்து இவ்வளோ தான் நீ அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்களால
அதுக்கு மேலே அதை உடைச்சி வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கான மோட்டிவேஷனையும் சரி, ஐ எம் ஆல்சோ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர். அதுக்கான மோட்டிவேஷனை சரி, அதுக்கப்புறமா வெளியில் அது எப்படி அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அதுக்கு மேலே கொடுமை வந்து வீட்லேயும் சரி சொசைட்டியும் சரி எந்த மனுஷங்களும் இன்னொரு மனுஷங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஒருத்தவங்களை இவ்வளோதான் நீ அப்படின்னு மட்டும் தட்டி உட்காரு, அது வந்து அடிமைத்தனத்தை விட கொடுமையானது. ஏன்னா அடிமைத்தனத்துலையாச்சும் நிறைய பேருக்கு வந்து இல்லை இது இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி உதிர்த்து எழுதுறதுக்கு ஒரு மொமெண்டாச்சும் இருந்திருக்கும். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக சொல்லும்போது நம்ம நிறைய வாட்டி முட்டாள், அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டண்ட்டாக டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தைகள், எதுக்கும் நீ லாய்க் பட மாட்டேன், தண்ட சோறு, இதெல்லாம் இன்னமும் நிறைய பேர் வீட்டில் வந்து புழங்கிட்டு இருக்க வார்த்தைகள். அது என்ன பேரண்ட்ஸே சொல்லும்போது அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், அதை பிலீவ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் எண்ட் ஆஃப் லைஃப் அது. ஸோ இட் இஸ் என் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. முதல்ல வந்து அது எண்ணமாகும், அந்த எண்ணம் வந்து சிந்தனையாகும், அந்த சிந்தனை வந்து செயலாகும், செயல் வந்து பழக்கமாயிடும். அருமை அருமை அருமை. ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து அந்த மாதிரி. இதே வந்து உன்னால் முடியும்டா, நீ எழுந்துரு, நீ ஓட ஆரம்பி, நமக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி கை கொடுத்துருப்பாங்க. பெண்களாகிய நம்மள பல பேர் நம்மளை அவங்க சொன்னாங்க ரொம்ப அழகா, நீ பொண்ணு உன்னால் முடியுமா, நம்மளை ஈஸியாக கேள்வி கேட்டுட்டு நகர்ந்து போயிடுறாங்க. அந்த கேள்விக்கான கேள்விக்குறி மட்டும் நம்ம மனசுலேயே ஆழமாக பதிஞ்சிடுது. ஸோ இட்ஸ் லைக் யூ ஃபைட் வித் யோர் செல்ஃப் ஃபார் அ பிக் வார் டு வின் ஓவர் யோர் செல்ஃப் அகெயின், டு ரீடைன் யோர் செல்ஃப் அகெயின். இந்த ஆன்லைன் தான் நம்மள திக் ஸ்கின் ஆகுது. ஏன்னா ஒரு ஃபேஸ்புக் எடுத்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோன்னு வச்சுக்கோங்க, அதை அசிங்கம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, சூப்பர்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால இது நம்ம பழகிடுச்சுன்னா, ஆமாம் இவ்வளோ பேர் நம்மளை நல்லது சொல்லியிருக்காங்க, 1-2 பேர் நம்மளை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லை. மற்றவங்க என்ன வேணா எப்படி வேணா அவங்க என்ன மூடில் வேணா சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்குது, நம்ம மனசு என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? கண்டிப்பா. அதாவது ஒரு மிகச்சிறந்த மனவியல் நிபுணராக பல ஆண்டுகளை வந்து ரொம்ப உங்களுடைய சின்ன வயசுலேருந்து இதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேருக்கு நல்லதை கொண்டு வரீங்க. இப்போது உங்ககிட்டேருந்து நிறைய பதிவுகள் கேட்கின்ற போது எனக்கும் சரி, நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து லைஃப்பில் எப்படி ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணால் வாழ்க்கையில் எந்த விதமான வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்குன்னு கவியரசர் அடுத்த இதில் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் இல்லையா வாடாதீங்க அழகா அவர் அன்றைக்கே பதில் சொன்னார் இல்லையா, அதை நீங்கள் லைஃப்பில் செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இதுதான் சொல்லுவாங்க, மாநிலத்துக்கு ஒரு மங்கை மணியான ஒரு மனிதர் நான் என்று எழுந்து வந்தால் இந்த நாடு எழுந்து நிற்காதா. கவிஞருடைய வரிகள், கவிஞர் தாராபாரதியுடைய வரிகள். அதற்கு இலக்கணமாக நீங்கள் திகழ்ந்த உங்களுக்கு அத்தனை பேரும் நாங்கள் வந்து மிக சிறப்பான வாழ்த்து பதிவுகளை சொல்கின்ற இந்த நேரத்தில் தன்னுடைய லைஃப்பில் தொடர்ந்து வெற்றி படிகளை எடுக்கிறாங்க அப்படின்னா அது பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஏஆர் ரெஹானா அவர்கள். உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த வயசில் நான் சொல்கிறது கண்டிப்பாக அவங்க மிக சிறியவர்கள் தான், இவங்களுக்கான அந்த தாட் ப்ரொவோக்கிங் வேர்ட்ஸ், கிளாரிட்டி ஆஃப் தாட், பவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், தெளிவு, நீங்கள் எப்படி பாராட்டுறீங்க? அதுதான் அவங்களோட ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப தெளிவாகவும் அனுபவம் மிக்கதாகவும் இருக்குது. இந்த வயசில் எப்படி இவ்வளோ அனுபவம் இவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது ஒரு விஷயம், இந்த வயசில் எப்படி இவ்வளோ நல்ல லவ்லி திங்கிங் வந்திருக்குன்றது ஒரு விஷயம். அந்த இவங்களோட வேர்ட்ஸ் ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அது ஒருத்தர் அப்படியே நெகட்டிவாக விழுந்து கிடக்கும்போது அவங்கள தூக்கி நிறுத்தி நீ வந்து பாசிட்டிவ் சைடில் போகலான்னு சொல்லி அவங்கள போக வைக்கிற அந்த திறமை இருக்குல்ல, அதுக்கு நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு இட். அண்ட் த வே யூர் டாக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாகவும் ஹியூமனிட்டியோடும் ரொம்ப அழகாக பேசுறீங்க. நீங்கள் ஒரு ஹியூமனாக ஃபஸ்ட்டு இருக்கணும் நீங்கள் முதல்ல நினச்சது, தட் இட்ஸ் அ கிரேட் தாட்னு எனக்கு தோணுது. நீலகிரி மலை, அங்கே வெலிங்டன் இராணுவ முகாம், அங்கே இருக்கிற பல நாட்டிலேருந்து வந்திருக்கிற இராணுவ வீரர்களுடைய பயிற்சி மையம் அலுவலர்கள், அவர்கள் அத்தனை பேரும் இந்தியன் ஃபுட் வெரி டேஸ்டி. இந்த சக்தி தான் எங்களுக்கு பெரும் சக்தியாக எல்லையில் எங்களால் இந்தியாவை பாதுகாக்க முடியுது, பல நாடுகளில் இராணுவத்தில் பணிபுரிய முடிகிறது என்று பாராட்டி புகழ்ந்து ஒரு மங்கையை பாராட்டுகின்றார். அவர்தான் திருமதி கல்கி அப்படின்ட்டு நாம் அவர்களை பாராட்டி மகிழ்ந்தோம். ஓகே, அடுத்ததாக நாம் பெருங்காயத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் வரலையும் போயிட்டு திரும்பி வந்திருக்கோம். அப்படின்னா நித்யா அவர்களுடைய பணி மிகச்சிறப்பான பணி, அவரை நாம் பாராட்டுகின்றோம்.
ரொம்ப அழகாக தன்னுடைய சாரீஸ் பற்றி ரொம்ப சொல்லி எல்லாரையுமே சிரிக்க வச்சாங்க. அவங்க வந்து எத்தனை புடவைகள் பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே டிஸ்பிளேயில் பார்த்தீங்க, பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுது. அவங்க வெப்சைட் மூலமாக உலகெங்கும் பிரபலமாக, உலகெங்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உலகெங்கும் அவங்க பிரபலமாக இருக்காங்க. அவங்க தான் திருமதி வினிஷா பிரஜா. அவரை நாம் மகிழ்ந்து பாராட்டி வணங்கினோம். அதே போல் இன்றைக்கி நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சிறிய செடிகளை வளர்ப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினார். அவர் தான் சுபாங்கி உமாபதி. அவரை நாம் வாழ்த்தினோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைக்கலாஜிக்கலாக நமக்கான ஒரு மிகப்பெரிய பலத்தை தான் மிதிலா லட்சுமி என்று வழங்கினார். அனைவருக்கும் பாராட்டுகள். குறிப்பாக முத்தாய்ப்பாக நம்ம பாராட்டுவது பல்லேலக்கா அப்படின்ற ஒரு பின்னால் பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு பாராட்டலாம். அவங்க தான் ஏஆர் ரஹனா மேடம். அவரை பாராட்டுகின்றோம். நேயர்களே, மங்கையர் சோலை நிகழ்ச்சி என்பது ஏதோ கடந்து செல்கின்ற பதிவல்ல, இது வாழ்க்கை தடம் பதிக்கின்ற பதிவு. உங்களுடைய சாதனை விவரங்களை நீங்கள் எழுதுங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு. இதோ திரையிலே உங்களுக்கான முகவரி வழங்கப்பட்டுள்ளது, குறித்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மின்னஞ்சலும் வழங்கப்பட்டுகிறது. உங்கள் சாதனை விவரங்களை எங்களுக்கு எழுதுங்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், பாராட்டு பெறலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மங்கையர் சோலையில். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும்.